யாருமே செல்லக்குட்டிங்களா எல்லாரும் எப்படிங்க? ஃப்ரெண்டோட என் ஃப்ரெண்டுக்கு ஹாப்பி பர்த்டேடா ஏஞ்சல். ஹாப்பி பர்த்டேடா. எல்லாரும் உங்களுக்கு விஷ் பண்ணிருங்கடா ஏஞ்சலுக்கு. ஓகேவா? ஓகேடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம ஜேகே ஒன் ஷாட் கதைக்குள்ளே போகலாம். ஓகே. ஜேகே கேரக்டர் பற்றி சொன்னால் ஒரு மாஃபியா, ரொம்ப கோவக்கார பர்சன், ரொம்பவே கோல்டான பர்சன். ஜேகேயோட கேரக்டரே தான்டா. ஓகேவா? கேரக்டர் பற்றி சொன்னால் ரொம்ப இன்னசென்ட் பாய், ரொம்ப குட் பாய். காலேஜ் விட்டால் வீடு, வீடு விட்டால் காலேஜ். ஜிமினி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வேற எல்லாம் நம்ம வீ தான். ஓகேடா, இதுதான் ஜிமினோட கேரக்டர். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ கதைக்குள்ளே போகலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தவங்க ரொம்ப கோவமாக ஃபோனில் போட்டு கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற யாரில் நம்ம ஜேகே தான் பயங்கர கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பரதேசி நாய்ங்களா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க என்ன பிடிங்கிட்டு இருக்கீங்க? ஒரு வேலையை சொன்னால் உருப்படியே பண்ண மாட்டீங்களா? என்ன எனக்குன்னு வருவீங்களாடா? பாஸ் கோவப்படாதீங்க பாஸ், இருங்க பாஸ், நாங்கள் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் கால் பண்ணுறோம் பாஸ், கோவப்படாதீங்க. கிழிச்சிங்க, நீங்கள் பண்ணி கிழிச்சிங்கடா, ரொம்ப நல்லா கிழிச்சிங்க. ஒரு சொரங்க கூட ஒழுங்கா பார்த்து இறக்க தெரியாதா? உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஓட விட்டு நாய் கடிக்க வைக்கணும்டா, அப்போ தான் நீங்களாம் அடங்குவீங்க. உனக்கு சோறு போட்டு வளர்க்குறேன்ல. ஐயோ, இந்த கத்துறாரே இவரு. பாஸ் கோவப்படாதீங்க பாஸ், இருங்க பாஸ், ஹேண்டில் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் சரகை ஹேண்டில் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் கால் பண்ணுறோம் பாஸ், கோவப்படாதீங்க. மோனே, ஏதாவது மிஸ் ஆச்சுன்னு நினச்சிக்கோ, ஏன் உனக்கு கொண்டி துளி தோண்டி புதைச்சிருவான் பார்த்துக்கோ. ஃபோனை வைங்கடா. ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. பாடி கார்டு பயந்துட்டு. ஜிகேவும் செம்ம கோவத்தில் இருக்கான், பயங்கர கோவத்தில் இருக்கான். ஜிமின் வந்து ரெடி இருக்கான், காலேஜுக்கு ரெடி இருக்கான். ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரெடி ஆகிட்டு இருக்கான். உடனே வந்து ஜிமின் அம்மா வந்து கூப்பிட்றாங்க ஜிமினை. டேய் ஜிமினா, சாப்பிட்டு போடா, சாப்பிடாம போகாத. அம்மா, நான் அப்புறமாட்டிக்கு நான் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு இன்றைக்கி எக்ஸாம் வேறு, இன்றைக்கி நான் மட்டும் சீக்கிரமாக போகலான்னு நினச்சிக்கோ. அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவார், என்ன தண்டனை கொடுப்பாருன்னு எனக்கு தெரில. நான் சீக்கிரமாக போனால் தான் அங்கே போய் எக்ஸாம் வேறு முடிக்கணுமா, ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோ. சாப்பிட்றதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லாமல் நான் அங்கே போய் நான் காலேஜில் கேண்டீனில் போய் சாப்பிட்டுக்கிறேன், நீ பார்த்து சேஃபாக இரு, ஓகேவா? நான் போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக படபடன்னு பேசி முடிச்சுட்டு ஓடிடுறான். அவங்க அம்மா வந்து, ஷோ, இந்த பையன் இன்னைக்கு தான் திருந்துவானோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அவங்க வந்து கிச்சன் வேலை பார்க்க போயிடுறாங்க. ஜிமின் அம்மா வந்து, நம்ம ஜேகே செம்ம கோவத்தில் இருக்கான். இந்த பாடி கார்டை வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு வேலையை சொன்னால் உருப்படியாகவே பண்ண மாட்டேங்க. சரக்கை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண சொன்னால் ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியும். ஷோ கடவுளே, இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு ஒரு மண்ணு தெரிய மாட்டேன். ஃபோனு பண்ணி தொலைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில், பயங்கர கோவத்தில் பிடிச்சி நல்லா கழுவி ஊற்றி திட்டிக்கிட்டு இருக்கான். பாடி கார்டை போட்டு பயங்கர திட்டிக்கிட்டு இருக்கான். டென்ஷனில் இருக்கும்போது திடீர்னு நம்ம ஜேகேக்கு ஒரு கால் வருது. அவன் ஃபோன்லேருந்து கால் வருது. ஜேகேவும் ஃபோனை எடுத்து பார்த்துட்டு, என்னது புது நம்பராக இருக்குது, யாராக இருக்கும், என்னோட நம்பர் யாருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியுதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனில் அப்படியே வந்து ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ, யார் பேசுகிறது? ஜேகே தானே பேசுகிறது? தான் பேசுகிறேன். நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? பாருங்கள் ஜேகே, என்கிட்ட நான் ஒரு டீல் பற்றி பேசணும். என்கிட்ட டீல் பற்றி பேசணுமா? என்ன பேசணும்? ஆமாம், ஃபஸ்ட்டு நீ யாருன்னே தெரில, டீல் பற்றி பேசணும்னு சொல்லிட்டு நீ மட்டும் பேசிக்கிட்டு இருக்க. ஃபஸ்ட்டு உன் பேர் என்ன? நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஜேகே, நீ பர்ஃபெக்டாக முடிப்பீங்களாமே, கேள்விப்பட்டிருக்கேன். என்னை பற்றி நீ நிறைய கேள்விப்பட்டிருக்க அப்படி தானே? சரி, ஓகே. ஆனால் நீ யாருன்னே எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு நீ யார், உன்னோட டீட்டெயிலை சொல்கிறியா? ட்ராகன். நானும் ஒரு மாஃபியா தான். பொண்ணுங்களை கடத்துறது, பையங்களை கடத்துறது, சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயம் எனக்கும். நானும் மாஃபியா வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நீனும் ஒரு மாஃபியா தானா? பொண்ணுங்களை கடத்துறது, பையங்களை கடத்துறது, சம்பாதிக்கிறது. ஓ, ஓகே. ஆமாம், என்ன விஷயத்துக்காக கால் பண்ணேன்னு மட்டும் சொல்லுறியா மிஸ்டர் ட்ராகன்? பாருங்க ஜேகே, நான் உங்ககிட்ட ஒரு டீல் பேசணும், இதுக்காக தான் கால் பண்ணேன். நேரில் உங்ககிட்ட பேசணும். டீல் நேர்லையா? பேசலாமே, தாராளமாக பேசலாமே. எங்கே வரணும் சொல்லு, ஷாப்பில் வச்சு நம்ம டீல் பண்ணி பேசலாம். சரி, ஓகே, வந்துடுறேன், ஃபோனை வைக்கிறேன், பாய். ஜேகேவும் ட்ராகனும் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு ஜேகேவும் ஃபோனை வச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். ட்ராகன் வந்து காஃபி ஷாப்புக்கு வந்துடு அப்படின்னு சொல்லியிருப்பான், அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். நம்ம ஜிமின் வந்து காலேஜுக்கு வந்துடும். காலேஜுக்கு வந்துட்டு நம்ம ஜிமின் வந்து யாரோ தேடிக்கிட்டு இருக்கான், வேற யாரில் நம்ம வீயை தான் தேடிக்கிட்டு இருக்கான். அப்படியே சைடில் திரும்பி பார்த்தா பொண்ணுங்கிட்ட வளைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஜிமினுக்கு இங்கே செம்மையாக பயங்கரமாக கோவம் வருது. நான் இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கேன்,
உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு திட்டிக்கிட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜிமின் வந்து. அந்த சைடு நம்ம அது கூட கண்டுக்கல, நல்லா பொண்ணுக்கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். பிரியா, இன்னைக்கு பார்க்க என்னடி இவ்வளோ அழகா இருக்க? ஐயோ நீ உண்மையிலே தான் சொல்கிறியா? சத்தியமாக சொல்கிறேன்டி, எவ்வளோ அழகாக இருக்க. இங்கேயே வச்சு உன்னை மாற்ற முடிக்கணும்னு தோணுது. டேய் வாயை மூடுறா, காலேஜில் இருக்கோம், என்ன பேசுகிற நீனு? அமைதி அருவி, நீ இருக்கியே ரொம்ப ரொம்ப கெட்டு போயிட்ட. ஆமாம், நான் ரொம்ப தான் கெட்டு போயிட்டேன். எதனால? ஒன்னால தான். டேய் மீதி வர்றா, என் ஃப்ரெண்ட்ஸ் காதில் விழுந்தாங்கன்னா அப்புறம் என்ன ஒரு மாதிரி பேசுவாங்க, கம்னு விட்ரு. அது விழுந்தா இருந்துட்டு போகுது, எவனும் பேசுனா பேசிட்டு போகிறான், எனக்கு அதெல்லாம் பற்றிலாம் கவலை இல்லை. சரி இன்னைக்கு என்ன எப்படி ஓகேவா? டேய் நான் பார்த்துட்டு சொல்கிறேன், வீட்டில் ஃபங்க்ஷன் வர வச்சுருக்கேன்னு வர சொல்கிறாங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன்டா. சரிடி, வெயிட் பண்ணி தொலைக்கிறேன். என்ன பண்ணுறது, வெயிட் பண்ண வைக்கிறியேடி. சரி கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லு சரியா, கால் பண்ணி. சரி நான் போகிறேன், பாய். எங்கே போகிற? என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, நான் போகிறேன். இல்லைன்னா எனக்கு கழுவியே ஊற்றுவாளுங்க, இல்லைன்னா ஓட்ட ஆரம்பிச்சிருவாளுங்க. நான் போகிறேன் வி, நான் டைம் கிடைக்கும் போது உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் வி, ஓகேவா? பாய்டா. சரி போடி, பாய்டி. ஓகே. வந்து இந்த மாதிரி வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான், அந்த பொண்ணும் வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம ஜிமின் பார்த்துட்டு செம்மையாக கோவம் வருது. உடனே பக்கத்தில் போயிட்டு 2 கொட்டு, மண்டையில் 2 கொட்டு வைக்கிறான், அடிக்கிறான், செம்மையாக போட்டு அடின்னு அடிக்கிறான். வந்து கெஞ்சுறா ஜிமின்கிட்ட, மச்சான் வலிக்குதுடா ஜிமினா வலிக்குதுடா. நான் இங்கே ஒருத்தன் நிற்கிறேன், மெனக்க நின்றுக்கிட்டு இருக்கேன், உனக்காக ஆளக்கானன்னு சொல்லிட்டு உன்னை தேடிக்கிட்டு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ இன்னும் அந்த பொண்ணுக்கிட்ட வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க. மச்சான் கால் பண்ணியிருந்தேன், நான் வந்து என்ன மச்சான் ஜிமினா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பேன்ல. ஆமாம் நீ கிழிச்ச, அப்படியே காலை எடுத்து அட்டென்ட் பண்ணி பேசி கிழிச்ச பாரு. வீடா ஜிமினா வீடே, நம்மளுக்குள்ள சகஞ்சதானே, மயிறு சகஜம், இதுங்க நல்லா வாயில வரும்டா செத்த பயலை. என்னடா பண்ணுற இங்கே நின்று வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டு பொண்ணுக்கிட்ட, படிக்காமல் இன்னைக்கு எக்ஸாம்டா. நானே என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு தெரியாமல் நானே கன்ஃபியூஷனில் இருக்கேன். இப்போ சார் என்ன கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போகிறாரோ அதை நினச்சி நான் யோசனையில் பயத்தில் இருக்கேன். நீ என்னன்னா வேற, நீ பொண்ணுக்கிட்ட வலிஞ்சு பேசுறதுக்கு பதிலாக புக்கு எடுத்து ரீட் பண்ணி படித்து பார்த்துருக்கலாம். ஏன் இப்படி பண்ணுற? புரியுது மச்சான், கோவப்படாத ஜிமினா, மயிறு கோவப்படாத. ஏன்டா இப்படி பண்ற? என்ன இப்படி பண்ற? மச்சான் கோவப்படாத, டென்ஷன் ஆகாத மச்சான், கூல் மச்சான், கூல் மச்சான். நீ இருக்கல்ல சொல் மட்டும் ஜிமினா, நீ இருக்கல்ல, எனக்கு அது போதும். எக்ஸாம் காலில் பேப்பர் காமிப்பல்ல, அது போதும்டா. வேற என்னடா வேணும் எனக்கு? ப்ளீஸ் ஜிமினா, எனக்கு எக்ஸாம் பேப்பரை மட்டும் காமிச்சிடுறா. எல்லாத்தையும் ப்ரொபோசர் பார்க்கறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பிட்டு அடித்து எழுதி முடிச்சிடுறேன். ப்ளீஸ்டா, காமிக்காம மட்டும் இருந்துடாத. என் கதை அதோ கதியாயிரும். என் வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக எங்கள் அம்மா விளக்கமாறு கட்டியோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கடா, காவலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? ப்ளீஸ்டா என்னை காப்பாத்துடா ஜிமினா. ஏன்டா என் உயிரை எடுக்கிற? காமிச்சு தொலைக்கிறேன். கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கேன்டா வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து கைப்பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஜேகே வந்து காஃபி ஷாப் வந்துடுறான். இல்லையே ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கான் ஜேகே வந்து. பஸ் வாங்க பஸ். நீ யார்றா? ட்ராகனோட பாடி கார்டு. ஓ உங்கள் பாஸ் எங்க? வாங்க கூட்டிகிட்டு போகிறேன். ஜேகே வந்து உட்கார். விஷயமா என்னை கூப்பிட்டு ட்ராகன், அது ஒரு டீல் பற்றி தான் பேசணும். என்ன டீல் பற்றி பேசணும் சொல்லு. பையனை நீ கடத்தணும். நான் எவ்வளோ வேணால் மணி தரேன், எவ்வளோ வேணாலும் மணி செட்டில் பண்ணுறேன். ஆனால் முக்கியமாக நீ அந்த பையனை கடத்தணும். ஒரு மாஃபியா தானே, அப்போது அது நீ பார்த்துக்க வேண்டியதானே. எதுக்கு என்ன ஃபோன் போட்டு கூப்பிட்டு நேரில் பார்த்து பேசணும்? பையனை கடத்தணுமா? ஆமாம், நீயும் ஒரு மாஃபியா தானே, நீனும் ஒரு கடத்துற வேலை தானே பார்க்குற. மாஃபியா கடத்துற வேலை, அதை நீயே பார்த்துக்கலாமே, ஏன் என்னை கூப்பிட்ருக்க? அதுதான் நானே பண்ணியிருக்கலாம், ஆனால் எனக்கு டைம் இல்லை. அதுவும் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னா, அதனால வந்து பாடி காட்ட சொன்னாலும் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. அதான் முக்கியமான ஆளை தேடிக்கிட்டே இருந்தேன். தைரியமான ஒரு முக்கியமான முடிக்கிற ஆளை தேடிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் நீ கிடைச்ச. ஆனால் அவனை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். பர்ஃபெக்டாக நீ முடிப்பியாமே கேள்விப்பட்டிருக்கேன். அதான் உன்கிட்ட சொல்லி டீல் பேசலான்னு வந்திருக்கேன். ஓ அப்படியா, சரி ஓகே.
என்ன டீல் பற்றி பேசணும்? பையனை கடத்தணுமா? எந்த பையனை கடத்தணும்? ஃபோட்டோ ஏதோ டீட்டெயில் ஏதாவது இருக்கா? ஜேகே டீட்டெயில் இருக்குது. ஏதோ நீ இந்த பையனை தான் கடத்தணும். இவனை கடத்தி என் கூட கொண்டு வரணும். நான் எவ்வளோ வேணால் கேஷ் தரேன். பையனை கடத்தி கூட்டிகிட்டு வரணும். ஓகே. பேர் என்ன ஏதுன்னு தெரியுமா? பேர் பாஜிமே. என் ஃபஸ்ட் டைம் காலேஜ் தான் படிக்கிறான். இதான் வீட்டு அட்ரஸ். ஒரு விஷயம் ஜேகே. என்ன? நீ அந்த பையனை கடத்தி உன் குடோனில் வச்சிரு. அதுக்கப்புறம் நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கறேன். அப்புறம் என் குடோனுக்கு நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன். சரி, ஓகே. இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கொடுறாங்க. அவனை ஏமாத்தினா சொருவிடுவேன். கீழே சொருவி தொங்க விட்டுருவேன். தோலை உரித்து தொங்க விடுவேன். புரியுதா? ஏமாத்தினேன்னா புரியுது ஜேகே. ஏமாற்ற மாட்டேன். கண்டிப்பாக கேஷ் கிடைக்கும். எவ்வளோ வேணால் கேஷ் தரேன். இந்த பையனை மட்டும் நீ என்னை கடத்தி உன் குடோனில் சேஃபாக வச்சிரு. ஓகே. ஓகே சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜேகே. ஓகே, பரவாயில்ல ட்ராகன். ஃபஸ்ட்டு நான் வார்ன் பண்ணுறேன் ட்ராகன். ஓகே ஜேகே சொல்லிட்டு ஜேகேவும் அந்த ட்ராகனும் வந்து பேசி முடிச்சிடுறாங்க. டீல் பற்றி பேசி முடிச்சிடுறாங்க. ஜேகே வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கான். ட்ரைட் பண்ணி போயிட்டுருக்கான். சரி, நம்ம ஜிமினி வந்து ஹாலில் எக்ஸாம் முடிஞ்சிடுது. எக்ஸாம் முடிஞ்சிட்டு அப்படியே கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. ஜிமினும் வீயும் கதை பேசிட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் பாஸ் ஆவேனா மாட்டேனான்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குடா. டேய் மச்சான், நீலாம் கண்டிப்பாக பாஸ் ஆவ. நான் தான் ஏதோ பாஸ் ஆவேனா ஃபெயில் ஆவேனான்னு எனக்கு தான் தெரில. பயமாக இருக்குது. எனக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது. நீ எதுக்குடா பயப்படுற? நீ தான் நல்லா படித்து வேறு லெவலில் படிப்பு இல்லை. அதெல்லாம் நீ கண்டிப்பாக பாஸ் ஆவ. நீ எதுக்கு பயப்படுற ஜிமினா? இருந்தாலும் எனக்கு ஒரு பயமாக இருக்குடா. பாஸ் ஆவேனா ஃபெயில் ஆவேனா என்ன ரிசல்ட் வரப்போகுது தெரில. நினச்சாலே பக்கு பக்குன்னு ஹார்ட்லாம் பயங்கரமாக துடியுது எனக்கு. ரிசல்ட்டை பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க ஏது சொல்ல போகிறாங்கன்னு நினச்சாலே பக்கு பக்குன்னு இருக்குது எனக்கு. நீ வேறு கவலைப்படாத மச்சான். நீ கண்டிப்பாக பாஸ் ஆவ. அவனுக்கு நல்ல ரிசல்ட்டாக தான் வரும். நீ பாஸ்ன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வருதா இல்லையான்னு மட்டும் பாரேன். நான் என் நிலைமை யோசிச்சாதான்டா கொஞ்சம் பயமாக இருக்குது. ரிசல்ட்டு இல்லை, என்ன வரப்போகுது? பாஸா ஃபெயிலா? வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்க? அதை நினச்சாதான்டா பக்கு பக்குன்னு ஹார்ட்லாம் பயங்கரமாக எனக்கு துடிக்குது. பயமாக வேறு இருக்குது மச்சான். ஜிமினா சொல்லிட்டு ஜிமினும் வீயும் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. நம்ம ஜேகே என்ன பண்ணுறான்னா பாடி கார்ட்டை பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி இந்த பையனோட டீட்டெயில் எல்லாம் எனக்கு வேணும், கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்ட்டை சொல்லிகிட்டு இருக்கான். பாரு பாடி கார்ட், நல்லா கேட்டுக்கோ. காது கொடுத்து நல்லா கேளுங்க எல்லாரும். சொல்லுங்க பாஸ். பையனோட டீட்டெயில் எல்லாமே எனக்கு வேணும். இவன் எங்கே இருக்கான், எந்த ஊரில் இருக்கான், என்ன சீட்டில் இருக்கான், எந்த வீட்டில் இருக்கான், எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும். புரியுதா? ஒழுங்காக கலெக்ட் பண்ணி ஒழுங்காக கொண்டு வரீங்க. மவனை ஏதாவது மிஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோ, குழி தோண்டி புதைச்சிருவேன். புரியுதா? ஓகே பாஸ், கண்டிப்பாக டீட்டெயில் கொண்டு வந்துடுறோம் பாஸ். ஓகே பாஸ், நாங்கள் போகலாமா? போங்க, சீக்கிரம் போய் இவனோட டீட்டெயில் எல்லாமே எனக்கு கலெக்ட் பண்ணி கொண்டு வாங்க. போங்க அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமாக சொல்லிடுறான். பாடி கார்டும் போயிடுறாங்க. ஜேகே இன்னும் பயங்கர கோவத்தில் தான் இருக்கான். இன்னும் வியூ இந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளாஸ் ரூம் போகிறாங்க. ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. வியோ ஜிமினும் அவங்க ரிசல்ட்டை பார்த்துருக்காங்க. அவங்கவுங்க ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபெயிலா பாஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு இப்போ தான் உயிரே வருது. அப்பாடா, ஒரு வழியாக பாஸ் ஆகிட்டேனே, ஃபெயில் ஆகிட்டேன்னு பயந்துட்டே கிடந்தேன். இந்த பையன் என்ன ஆச்சுன்னு தெரில, இவன் ஃபெயிலா பாஸான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். சைடில் பார்த்தா பேடு வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஷாக்கில் நின்றுக்கிட்டு இருக்கான். வந்து ஜிமினி வந்து ஒன்றுமே புரியலை. என்னாச்சு இவனுக்கு? இவங்க இப்படி ஷாக்கில் அப்படியே பேடு வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் அப்படின்னு சொல்லிட்டு குழுக்குன்னு குழுக்குறான். அசையவே இல்லை. அப்படியே ஷாக்கில் அந்த ஷாக்கில் தான் இருக்கான். அப்படியே ஒரு 2 மண்டையில் 2 கொட்டு வைக்கிறான் ஜிமின் வந்து. அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு டேய் ஏன்னா எனக்கு கொட்டினேன் ஜிமினா? டேய், நான் எவ்வளோ நேரம் குழுன்னு குழுக்குறேன், எதுவுமே ரிசல்ட்டில் பார்க்க மாட்டேங்கிற? என்னாச்சு உனக்கு? பாஸா ஃபெயிலா? அங்கே பாரு மச்சான், என்னால நம்ப முடியல மச்சான், பாஸ் ஆகிட்டேன்டா. என்னடா சொல்கிற? பாஸ் ஆகிட்டியா? எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபினும் பார்த்து அப்படியே செம ஹாப்பி அவனுக்கும். டே மச்சான், ஒரு வழியாக பாஸ் ஆகிட்டல்ல. ஆனால் எதுனால? நான் காமிச்சனால தானே? சரிடா, இரு. ஏன் இப்போ இதெல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க மச்சான்? நான் பாஸ் ஆகிட்டேன் மச்சான், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீட்டில் இன்றைக்கி என்ன நடக்க போதோ, என்ன கொடுக்க போகிறாங்களோ நினச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. சரி ரொம்ப குதிக்காத என்ன?
ஏன்னா எல்லாம் உன்னால தான்டா இன்னைக்கு என்னப்பா சரி கண்டிப்பாக இன்னைக்கு உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன்டா. இந்த இது பாட்டி கொடுக்க போறியா நீனா? அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ நீ கேட்டனால நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் அவ்வளோதான். இந்த ட்ரீட்லாம் ஒன்றும் தேவையில்லை எனக்கு என்ன. இல்லை இல்லை கண்டிப்பாக உனக்கு ட்ரீட் கொடுத்தே ஆகணும். எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க எனக்கு. ஐயோ எனக்கு சந்தோஷமாக இருக்கு. கையோ ஓடல காலும் ஓடல மச்சான் ஜிவினா. கண்டிப்பாக உனக்கு ட்ரீட்டு கண்டிப்பாக இன்றைக்கி பார்ட்டியில் உனக்கு ட்ரீட்டு கொடுக்குறேன். ஆனால் வேணாண்டாவே. இல்லை இல்லை நீ கண்டிப்பாக வர்ற, உனக்கு கண்டிப்பாக ட்ரீட் வைப்பேன். சரிடா சரி சரி இங்கே உடம்பிடிச்சிட்டு இருக்காத, காலேஜு புரியுதா? நம்ம ஜேகே வந்து லேப்டாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே செம்ம கோவத்தில் அந்த கோவத்தில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்லாத வராங்க. உள்ளே வந்தோன்னே ஜேகேட்ட அந்த மாதிரி டீட்டெயிலை கொடுத்துட்றாங்க. ஜிமின் டீட்டெயிலை கொடுத்தோன்னே ஜேகே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகே இருக்கான்னு போய் தேட ஆரம்பிங்க. ஓகே பாஸ் நாங்கள் போய் தேடுறோம். பாஸ் நாங்கள் போகிறோம். போங்க. வந்து பாடி கார்ட்டை வந்து இந்த மாதிரி தேடுங்கன்னு சொல்லிடுறான். பாடி கார்டு போய் தேட போயிடுறாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன் பாய். டேய் உனக்கு இன்றைக்கி பாண்டி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், நீ என்னன்னா கழட்டி விட்டுட்டு போகிற? டேய் நான் ரெடி ஆகிட்டு உனக்கு கால் பண்ணுறேன்டா. இப்படியே எப்பட்றா வருவேன் லூஸு? ரெடி ஆகிட்டு வந்து தொலைகிறேன், கால் பண்ணுறேன் சரியா? இதே இடம் மட்டும் எனக்கு ஃபோனில் வந்து சென்ட் பண்ணு சரியா? நான் வந்துடுறேன். சரி ஜெய்மினா சரி நான் போகிறேன், வெயிட் பண்ணுறேன்டா மச்சான் உனக்காக பாட்டியில். சரிடா போடா போ. பாய்டா வி. பாய்டா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க வீட்டுக்கு. நம்ம ஜேகே வந்து திரும்பவும் லேப்டாப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். செம்ம கோவத்துலேயும் டென்ஷன்லேயும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல, இன்னமும் தேடிக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான் பாடி கார்டுக்கு. இதோட கால் பார்த்தோன்னா பாடி கார்டு ரொம்பவே பயமாக இருக்கு. ஐயோ பாஸு நான் தேடியே கண்டுபிடிக்கல, அதுக்குள்ளேயும் பாஸ் கால் பண்ணுறாரே, இந்த பையன் வேறு எங்கே இருக்கான்னு கூட தெரியலையே. பாஸ் வேறு விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரி அட்டென்ட் பண்ணி பேசுவோம். ஹலோ பாடி கார்டு. டேய் பாஸ் சொல்லுங்க பாஸ். டேய் விளக்கண்ணே ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரமா? என்னடா பண்ணிடுவீங்க? என்ன நோட்டிக்கிட்டு இருக்கீங்க? கண்டுபிடிச்சிங்களா இல்லையா இந்த பையனை? பாஸ் தேடிக்கிட்டு தான் இருக்கோம் பாஸ், இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் அந்த பையன் சிக்கலை பாஸ், தேடிக்கிட்டு தான் இருக்கோம். என்னது இன்னும் சிக்கலையா? எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தீங்களா இல்லையா? இல்லை பாஸ் எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்தாச்சு பாஸ், எங்கேயுமே இல்லை அந்த பையன். தெரியாது அந்த பையன் எனக்கு வேணும், கூட்டிகிட்டு வர்றீங்க. இல்லைன்னு நினச்சிக்கோங்க மாவனே, கன் எடுத்து போட்டு தள்ளிடுவேன். ஒழுங்கா கூட்டிகிட்டு வர்றீங்க, குடத்தி கூட்டிகிட்டு வர்றீங்க புரியுதா? ஓகே பாஸ் ஓகே பாஸ் நாங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரோம், தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறோம் பாஸ், கூப்பிடாதீங்க பாஸ். ஃபோனை வைடா விளக்கண்ணே. ஓகே பாஸ். வந்து பாடி கார்டு செம்மையாக திட்டி விட்டுட்டு ஃபோனை வச்சிடுறான். நம்ம ஜிமின் வந்து பாட்டிக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். நம்ம வந்து கேட்குறாங்க ஜிமின் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமினும் சொல்கிறான் வி வந்து சின்ன ஒரு பார்ட்டி வச்சுருக்கான், அதுக்கு என்னை இன்வைட் பண்ணியிருக்கான், நான் போகணுமா, போகலன்னா அவன் ஃபீல் பண்ணுவாம்மா. வி வந்து ஃபீல் பண்ணுவான், ரொம்ப ஃபீல் பண்ணுவான், நான் போகணும். வீட்டு சீக்கிரமாக வந்துடுறேம்மா வீட்டுக்கு, நீ பார்த்து பத்திரமா வீட்டில் இருந்துக்கோ சரியா? அதனால எனக்கு கால் பண்ணுமா சரியா? ஜிம்மி நான் சொல்கிறேன் வி வந்து பார்ட்டி வச்சுருக்கானா? யாருக்கு அம்மா? அது எனக்கு தான்மா, சின்ன ஒரு பார்ட்டி வச்சுருக்கான் போல், ஆசையாக வச்சுருக்கான். நான் போகலன்னா அவன் ஃபீல் பண்ணுவாம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன், சீக்கிரமாக வந்துடுறேன் சரிம்மா, நான் போகிறேன் பாய். ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, அவன் கத்துவான் இல்லைனா. சரிப்பா நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்ன, அங்கே போய் பிரச்சனைலாம் பண்ணிடுவோக்கூடாது சரியா? ஒழுங்காக நல்ல பிள்ளையாக இருக்கணும் புரியுதா? சரிம்மா நீ அட்வைஸ் பண்ணியே என்னை சாவடிச்சிருவேன், நான் போகிறேன் பாய். பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட பாய் சொல்லிட்டு போயிடுறான். ஜிம்மின் அம்மாவும் கிச்சன் வேலை பார்க்க போயிடுறாங்க. நம்ம ஜேகே வந்து இப்போ வந்து நல்லா பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஜேகே வந்து பயங்கரமாக குடிச்சிருக்கான். இன்னும் அதே கிளப்புக்கு தான் வந்திருப்பான். வி வந்து இந்த மாதிரி சென்ட் பண்ணி விட்ருப்பான், இந்த மாதிரி இடத்துக்கு தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஜிம்மினும் அதே இடத்துக்கு தான் வந்திருப்பான். கிளப்புக்கு வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்கான், எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். இந்த பரிசிவி நான் எங்கே இருக்கு, என்ன வலிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கான். உடனே வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட அப்படியே செமையாக வளைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தாலே ஜிமினுக்கு செம கோவம் வருது. இங்கே ஒருத்தன் வந்திருக்கேனே என்ன எதுலாம் கேட்க மாட்டான், பொண்ணுகிட்ட தான் வளைஞ்சு பேசுவான். பொண்ணுங்களை பார்த்தா வளைஞ்சு பேசுகிற வேலை இவனானா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு அப்படியே வி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி கூப்பிடுறான்.
வி செத்தப்பையில் வி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம். வீயும் திரும்பி பார்க்குறான். ஜிமினை பார்த்தோன்னா டே மச்சான் வந்துட்டியா வாடா வாடா வாடா, உனக்கு நான் முக்கியமான பார்ட்டி வச்சுருக்கேன், வா வா வா. டேய் பார்ட்டிலாம் இருக்கட்டும், இந்தா நான் வந்தது கூட தெரியாமல் இந்த பொண்ணுக்கிட்ட இன்னும் வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க. போடா அங்கிட்டு. சரிடா கோவப்படாத, சாரி ஜிமினா, கவனிக்கலாடா. சரி சாரி, வா நம்ம என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு உனக்கு செம்ம ட்ரீட்டு வச்சுருக்கேன் மச்சான், நல்லா என்ஜாய் பண்ணுறோம் ஓகேவா? நல்லா என்ஜாய் பண்ணுறோமா, நல்லா எனக்கு வாயில் வரும். செத்தப்பையில் வி ஹோட்டலில் தானே நீ பார்ட்டின்னு சொன்ன, எப்படா நீ பிளப்பில் வைக்கலாம்? மச்சான் ஜிமினா, ஹோட்டலில் தாண்டா பார்ட்டி வைக்கலான்னு நினச்சேன். ஹோட்டல் எல்லா கடையும் பூட்டிட்டாங்க, என்னடா பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. சரி இது ஒன்றாவது திறந்துருக்கே, இதில் வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளப்பில் வச்சேன். செம்ம ட்ரீட் இருக்குடா மச்சான் உனக்கு. அதான் வந்துட்டே இல்லை ஜிமினா, ஏன்டா? உனக்கு செம்ம ட்ரீட்டு இருக்கு மச்சான். அந்த ட்ரீட்டும் வேணாம், நீனே என்ஜாய் பண்ண, நான் போகிறேன் வீட்டுக்கு. பைடா வி. ஜிமினா உனக்காக கஷ்டப்பட்டு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்டா ட்ரீட்டுக்காக. ப்ளீஸ் மச்சான், அன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா ப்ளீஸ்டா. என் தங்கம் இல்லை, என் புஜ்ஜில் என் தங்க குட்டி இல்லை, ப்ளீஸ்டா ஜிமினா. சரிடா சரி, ரொம்ப ஓவராக கொஞ்சாத, எனக்கு காண்டா இருக்குது, இருந்து தொலைக்கிறேன் போதுமா? இன்னும் வீயும் செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு குடிச்சிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே என்ன பண்ணுறான்னா அப்படியே குடிச்சிட்டு செம்ம போதையில், லைட்டாக போதையில் இருக்கான். என்ன பண்ணுறது, இவோ டீலு வேறு பேசியாச்சு. இவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. பாடி காட்ட சொன்னாலும் உருப்படியாக பண்ண மாட்டேங்காங்க. என்னதான் பிடுங்குறான் இன்னும் தெரில, இன்னும் தேடுறாங்களா என்ன பிடுங்கிட்டு இருக்காங்கன்னு தெரில. சே எரிச்சலாக இருக்குது, காண்டா வேறு இருக்கு. சிகரெட் எங்கே இருக்குது? ரெஸ்ட் ரூமில் போய் சிகரெட் அடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் ரெஸ்ட் ரூமில் நின்றுக்கிட்டு மாசாக நின்றுக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஜிமினும் வியும் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. வி திடீர்னு ஷார்ட்டில் கொட்டிடுறான். ஜிமின் ஷார்ட்லேயே ட்ரிங்க்ஸை கொட்டிடுறான். ஜிமினுக்கு அவ்வளோதான் கோவம் வந்துருச்சு. டேய் என்னடா பண்ணி வச்சுருக்க பைத்தியம், ஒழுங்கு குடிக்கிறதுக்கு கூட தெரியாத மச்சான் சாரி மச்சான், தெரியாமல் கொட்டிட்டேன் மச்சான். லெஃப்ட்டு போனால் ரைட்டில் போனீன்னா அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குடா, போய் க்ளீன் பண்ணிக்கோடா. சாரி மச்சான் ப்ளீஸ்டா. சரிடா நான் போய் ரெஸ்ட் ரூமில் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இருவி சரியா? சரி ஜிமினா நீ போடா. ஜிமின் வீட்டை சொல்லிவிட்டு நேராக ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். ஜிமின் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான், ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரான். புகையாக இருக்குது. யார் இது இங்கே ஸ்மோக் பண்ணுறது? மேனேஜே இல்லாமல் லூஸோ. பார்க்குறான், யாரோ ஸ்மோக்கிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது ஜிமினுக்கு. உடனே ஜிமின் பக்கத்தில் போயிட்டு ஷோல்டரில் தட்டுறான். எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி ஷோல்டரில் தட்டுறான். ஜேகேவும் திரும்பி யாரா அது இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறது, ஸ்மோக்கிங் நல்லா பண்ணிக்கிற போது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். ஜேகே பார்த்துட்டு யாரா நீனு, என்ன வேணும்? இங்கே பாருங்க, நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணால் வெளியே போய் பண்ணுங்கள், ரீசன்ட்டே இல்லாமல் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் ரெஸ்ட் ரூமில். வெளியே போய் பண்ணுங்கள் போங்க, ஒரே புகையாகிட்டு இருக்கீங்க ஃபுல்லாக. நீங்கள் புகையாகிட்டீங்க ஸ்மோக்கிங் பண்ணி, உங்களுக்கு மேனேஜே இல்லையா? வெளியே போய் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஸ்மோக்கிங் பண்ணணும்னு தெரியாதா? ரெஸ்ட் ரூமில் நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணியிருக்கீங்களே, வருவாங்க போவாங்க நிறைய பேர். இப்படி நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க தெரியுமா? போகவே கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு மேனேஜே இல்லையா வெளியே போய் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் செம்மையாக திட்டிக்கிட்டு இருக்கான் ஜேகேவை போட்டு. வாயமடு, என்ன ஓவராக இது பண்ணிக்கிட்டு இருக்கா, அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு போயிட்டு அட்வைஸ் பண்ணுற மயிர்வெல்லாம் என்கிட்ட வேணாம் புரியுதா? அப்படி தான் பண்ணுவேன் புரியுதா? நான் என்ன வேணால் பண்ணுவேன், ஸ்மோக் பண்ணுவேன், என்ன வேணாம், ட்ரிங்க்ஸ் கூட அடிப்பேன் இங்கே. என்ன நீ கேட்க யார்? நான் யாருன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு பாருங்க, நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பாக பேசுனீங்க. போய் ஸ்மோக்கிங் பண்ண வேண்டியதுனா உங்களை யார் தப்பாக பேச போகிறா? நீ யாரா? என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்க? நீ ஸ்மோக்கிங் பண்ணுறியா? இந்தா அடி, நல்ல அடி. எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு ஸ்மோக்கிங்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஸ்மோக்கிங் பண்ண மாட்டியா? சரி ஓகே, ட்ரக்ஸ் அடிப்பியா? இந்தா இதை அடி, ஜிவ்வுன்னு ஏறும், கீழேருந்து மேலே வரைக்கும் ஜிவ்வுன்னு ஏறும். கர்மம், இப்படிலாம் பேச மனசு வருதோ? இந்த மாதிரி பழக்கம்லாம் என்கிட்ட கிடையாது. சுத்திக்கிட்ட நாய் மாதிரிலாம் நான் கிடையாது. நான் ஓவராக பேசிட்டு போகிற
பூரா பேசாத, வாயை ஒடிச்சு கையில் கொடுத்துருவேன். படா லூசு, யாரை பார்த்து லூசுன்ட்டு இருக்கா? இங்கே பாரு, ஓர போகாத, துள்ளுன்னு நினச்சிக்கோ மானே, இங்கேயே முடிச்சு விட்ருவேன் நினச்சிக்கோ, வச்சு முடிச்சு விட்ருவேன். புரியுதா? பார்க்குறதுக்கு குட்டி சைஸ் மாதிரி இருந்துக்கிட்டு வாய் திமுறு திமுறா பேசுகிற. இங்கே பாருங்க, அப்படிலாம் பேசாதீங்க. அப்புறம் நான் ஏதாவது பேசுகிறதா இருக்கணும். பேசு, நீ பேசு, இன்னும் வேணா பேசு, நானும் கேட்குறேன். கிட்ட பேசிதான் எனக்கு டைம் தான் வேஸ்ட்டு. நான் போகிறேன். எங்கே போகிறேன்? ஜேகே வந்து ஜிம்மின் கையை பிடிச்சிட்றான். கையை விட முடியாது. எதுக்கு நான் வரணும்? ரொம்ப ஓவராக பேசிட்டே, பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாம். பாரு, ஏதாவது பண்ணேன்னு நினச்சிக்கோயேன், கத்தி கூச்சல் போட்டுருவேன். எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். அப்படி தானே? கத்தி கூச்சல் போட்டு எல்லாரையும் கூப்பிடுவேன். கூப்பிடு. இதுக்கு முன்னாடி ஒரு சாங் கேளு. போடு போடு கத்தி கூச்சல் போட்டேனா உயிர் உன் கையில் இருக்காது. எப்படி நல்லா இருக்கா சாங்கு? கேவலமாக இருக்கு, ரொம்ப கேவலமாக இருக்கு. ஐயா, நான் பாட்டு பண்ணது கேவலமாக இருந்துச்சா? சரி, ஓகே, உனக்காக பாடினேன், விடு. உனக்கு பிடிக்கல, பிடிச்சிருந்தா என்ன, பிடிக்கட்டா என்ன? வா, அம்மா ஸ்டார்ட் பண்ணலாம். விட போறியா? என்ன வேணும்? இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் அந்த மாதிரி பையன் கிடையாது, புரியுதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ ரொம்ப ஓவராக பேசிட்ட, ரொம்ப துள்ளி பேசினல்ல, அதெல்லாம் அடக்கணும் இல்லையா? வா, அடக்கிறேன். விட்டு என்ன விடலாம்? விட மாட்டேன், விட தானே போகிறேன். பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. என் ஃப்ரெண்டு வேறு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ப்ளீஸ் என்னை விடுங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ விடுங்கன்னா எப்படி விட சொல்கிற? வாய் ரொம்ப அதிகம்தான். வாய் நல்லா பேசுகிற. திமுறாட்டம் வாய் நல்லா பேசுது. இந்த வாயை குறைச்சோம் நினச்சிக்கோ, அந்த பேச்சு குறைஞ்சி போயிடும். அப்புறம் வாயே கொஞ்சம் அடக்கி வாசிக்கும். அதுக்கு முன்னாடி நீ பார்த்து பேசிட்டுக்கணும் தங்கம். என்னன்னு தெரியாமல் கூட விசாரிக்காம இப்படிலாம் பேசலாமா? பண்ணுறதே பண்ணிட்டு விடுனா எப்படி விட சொல்கிறேன்? இப்போ சொல்லு. பாருங்க, நான் ஏதோ தப்பாக பேசிட்டா கூட மன்னிச்சுக்கோங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. அதா வேணும்னா ஒன்று பண்ணுறேன், செஞ்சு முடிச்சுட்டு ஒன்று விட்டுறேன். ஓகே, பாருங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். அதானே போகிறேன், என்ன விடுங்கன்ட்டு என்னை போக விடுங்கன்னு சொன்னேன். பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு போ. வந்து இந்த மாதிரி தப்பாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிம்மின்கிட்ட ஒரு மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன ஷாட்டவுரா? இல்லை மாட்டேன். இப்போ நீ ஊகுறியா இல்லைன்னா வந்து ஊக்குறவா? என்ன பேசுறீங்க நீங்கள்? இங்கே பாருங்க, இதெல்லாம் தப்பு. இப்போ நீ அவுகுறியா? என்ன வேணும்? இப்போ நீ அவுகுல நினச்சிக்கோ, நான் கிழிச்சு போட்டுருவேன் ஷர்ட்டை. அப்புறம் நீ கிழிஞ்ச ஷர்ட்டில் தான் போகணும், பரவாயில்லையா வீட்டுக்கு? இல்லை நானே ஊக்குறேன். அது அவரு கொடுத்துட்டேங்க அவரு பேண்டா. இல்லை நான் ஊக்க மாட்டேன். நீ ரொம்ப ஊற போகிறீங்க. இப்போ நீ அவுக்குள்ள நினச்சிக்கோ, பிடிச்சி நான் கிழிச்சு விட்ருவேன். அப்புறம் நீ பேண்டோட போக முடியாது, பேண்டிஸோட தான் நீ வெளியே போகணும், பரவாயில்லையா? அவன் மான கப்பல் ஏறிடும். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? சரி, ஓகே, அவுத்த தொலைக்கிறான். ஊத்துட்டேன், போதுமா? ஜாலியே, நல்லா இருக்கேன். இப்படி இந்த கூட நச்சுன்னு இருக்கு. இவ்வளோ பேசக்கூடாது, எனக்கு ஒரு மாதிரியே இருக்கு. கேட்கல, என்ன மாதிரியா இருக்கா? ஆமாம், இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஓ, மாதிரியா இருக்குது. இனிமே என்ன ஆக போகுது? அதான் செய்ய போகிறோமே. இன்னைக்கு செம்ம வேட்டை இருக்குதுடா. ஜேகே, நல்லா வேட்டடா இன்னைக்கு. ஐயோ, இந்த முறுக்குறான், விட மாட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு பயத்தில் புலம்பிட்டு இருக்கான் மனசுக்குள்ள. ஆரம்பிக்கலாமா? பேபியா? யார் பேபி சொல்கிறீங்க? ஒன்றைத்தான் சொல்கிறேன், புரியுதா? வேற யாரும் கூப்பிட்டு சொல்கிற? என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்க. ரொம்ப தப்பு பண்ணுறது. தப்பெல்லாம் கிடையாது, புரியுதா? நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
வந்து அப்படியே வந்து ஜிமினை வந்து கிஸ் பண்ணுற மாதிரி வந்துடுறான். கரெக்டாக ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடித்தோன்னே சரி செம்ம கோவம் வருது. இரிட்டேட் ஆகிட்டான். யாராவது கரெக்டாக நான் ட்ரிப் பண்ண போகும்போது தான் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. கொரமா பிடிச்சவங்க, வீணாக போனவங்க, சத்த பையங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக அட்டன் பண்ணி பேசுகிறான். இதெல்லாம் ஜிமின் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். சொல்கிறா சொல்லி தொலை. யாரங்கிட்ட தான் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவேன். என்ன சொல்லு, என்ன விஷயமா கால் பண்ணியிருந்த சொல்லி தொலை. பாஸ் கோவப்படாதீங்க பாஸ், சாரி பாஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. சரி சொல்லு என்ன விஷயம். ஏன்னா கண்டுபிடிச்சாச்சு பாஸ், அந்த பையன் பைக்கு கூட இங்கே தான் இருக்குது. ஏதோ இந்த பிளப்புக்கு வந்திருக்கான் போல் அந்த பையன். என்னடா சொல்கிற, உண்மையிலே தான் சொல்கிறியா? டீட்டெயில் அனுப்பு பாஸ். டீட்டெயிலாம் எதுக்கு, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து பாருங்கள். என்னடா சொல்கிற, பிளப்பில் இருக்கானா? உனக்கு நல்லா தெரியுமா? இது நீனும் வளரலையே பாஸ். உண்மையில தான் சொல்கிறேன், வெப்புக்குள்ளே தான் இருக்கணும். எங்கேயாவது இருப்பான் பாஸ் கண்டிப்பாக. நீங்கள் வாங்க பாஸ், நாங்கள் வெளியே தான் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் வாங்க. சரி நான் வரேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஃபோனை வச்சுட்டு ஜிமினை பார்க்குறான். சாரிடி, நாளைக்கு பார்த்துக்கலாமா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாமா? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம். புரியுதா? நாளைக்கு பார்த்துக்கலாமா? அப்பா சாமி தப்பிச்சட்டா. எவனோ ஒருத்த வந்து என்னை காப்பாற்றினாலே அதுவே பெரிய விஷயம். பார்த்துக்கலாம் பாய் பாய் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போகும்போது ஜேகே வந்து டக்குன்னு கையை பிடிக்கிறோம். அவ்வளோதான் ஜிபினுக்கு அள்ளு விட்டுருச்சு. என்னது இது திருப்பி கையை பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். என்ன ஓ சுருந்தோன்னே டக்குன்னு ஓடிடல. ஆமாம் உன் பேர் என்ன? பேர் சொல்லிட்டு போ. எதுக்கு பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான், பேசலாம் ஜாலியாக ஹாப்பியாக. அதுக்கு தான் கேட்குறேன். சும்மா ஃப்ரெண்டாக பேசலாம்னு சொல்லிட்டு தான் கேட்குறேன். சொல்லு உன் பேர் என்ன சொல்லு. அது வந்து பேர் கேட்டால் உனக்கு தெரியாதா? சொல்ல தெரியாதா என்ன? என்ன இப்படிலாம் பேசுகிற? எனக்கு தெரியும் என் பேர், எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? சொல்கிறேன் சொல்லு. பேர் பாஜிமே போதுமா? வச்சுக்கிட்டேன்னு நான் போகிறேன் பாய். இந்த பேரை கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் அப்படியே உனையே வச்சக்கண்ணை எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். முறைச்சி வேற பார்த்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான் இங்கே ஜிமினிக்கு அள்ளு விடுது. பயமாக இருக்குது. என்ன பேர் சொன்னதுக்கு இப்படி கோச்சிக்கிறது? என்னாச்சு? ஹலோ என்னாச்சு? சொல்லும் ஒன்றும் இல்லை, சொல்லும் ஒன்றும் இல்லை. வா நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு போகலாம். வா செல்லம். செல்லம்மா யாரை பார்த்து செல்லம் சொல்லிகிட்டு இருக்க? இங்கே பேர் உனக்கு ரொம்ப போதை ஏறி போச்சு. நீ லூசு தரமாக வளர்ற. நீ வீட்டுக்கு போ, நானும் என் வீட்டுக்கு போகிறேன். பாய் பாய் பாய். ஆமாம் உன் பேர் என்ன? என் பேரா? என் பேர் மிஸ்டர் ஜேகே மாஃபியா கிங். போதுமா டீட்டெயில்? என்ன உன் பேர் ஜேகே மாஃபியா கிங்கா? நீ மாஃபியாவா? அஃப்கோர்ஸ் மாஃபியா தான். அந்த கிங்கு நான் தான். மாஃபியா கிங்கு நான் தான். இப்போ தெரிஞ்சிருக்குமே. பேபி நம்ம வீட்டுக்கு போகலாமா? வா வா நம்ம வீட்டுக்கு போகலாம். இங்கே பாரு, ஆளை வீடு, நீ உன் வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போகிறேன். பாய் பாய். செல்லம் எங்கே போகிற செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக டைட்டாக பிடிச்சிருக்கான். ஜிமினுக்கு லைட்டாக வலிக்குது. வலிக்குது, கையை விட்டு வலிக்குது. ஏன் இப்படி ரோடாக பிஹேவ் பண்ணுறேன் என்கிட்ட? இப்படிலாம் பண்ண மாட்டியே. பண்ண மாட்டேன் தான், ஆனால் என்ன பண்ணுறது? இப்போ பண்ணணுமே பேபி. நிறைய பேசுவான் பேபி. வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஜிமினி கெஞ்சிறான், பயங்கரமாக கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏய் சி வாய் விடு, நான் ஓராக கஞ்சிக்கிட்டு இருக்கேன். என் மூடிட்டு வரல இல்லை நெஞ்சுக்கோ, தூக்கி போட்டுட்டு கூட்டிக்கிட்டு போவேன். நீ இப்பெல்லாம் பேசுகிற, இப்பெல்லாம் பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக அழுது இருக்கான். ஜிகே வந்து ஷோ பேபி அழுகாத பேபி, ஏன் அழுகுற? இல்லை நீ ரொம்ப ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுற, எனக்கு பிடிக்கல. நீ வெறும் மாஃபியா கிங்கு வேறு சொல்கிற. இல்லை உனக்கு எனக்கும் செட் ஆகாது. நான் போகிறேன், நான் என் வீட்டுக்கு போகிறேன். என்னை விட்டு. ஐயோ புரிஞ்சுக்கோ, நான் உன்னை தேடி கண்டுபிடிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன்னை தேடி கண்டுபிடிக்க நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன்.
ஆனால் பலாக்கொட்டையே வந்து என்கிட்ட வந்து சிக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. அந்த பலாக்கொட்டையிலேயே இப்படி வந்து ரொமான்டிக்கா ஸோ இப்படிலாம் இருந்திருக்கேன். ஆனால் இப்போ சிக்கிடுச்சு அந்த பலாக்கொட்டை. ஆனால் இப்போ அனுபவிக்க போகுது. இன்னும் என்னென்ன அனுபவிக்கிறேன்னு வந்து பாரு பேபி. வா நம்ம போகலாம். இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஜேகே வந்து ஒரே தூக்கி சோடரில் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கான். ஜிமின் வீடு வீடு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். முதுகில் போட்டு தட்டிக்கிட்டு இருக்கான். அதை கூட நம்ம ஜேகே கவனிக்கவே இல்லை. அவன் வாட்டுக்கு போய் காரில் தூக்கி போட்டுட்டு அவன் வாட்டுக்கு கூட்டிகிட்டே போயிடுறான் ஜிமினை. இந்த சைடு நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்கான். என்ன ஜிமின் ஆளையே காணோம், எங்கே தான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம வீக்கு டவுட்டே வருது. ஐயோ போச்சு, ஜிமினா எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். ஜிமின் எங்கன்னு லட்டி போட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். யாருக்கும் தெரியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீக்கு அவ்வளோதான், ரொம்ப பயமாயிடுது, கஷ்டமாயிடுது, அழுகவும் ஸ்டார்ட் பண்ணிடுறான். வீக்கு தான் கார் ஓட்டி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிமின் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சியே ஒரு மாதிரி டயர்டாகிடுது. அவனுக்கு டயர்டாகி அப்படியே மயக்க போட்டு ஷோல்டர்லேயே மயங்கிடுறான். ஜேகே ஷோல்டர்லேயே. ஜோ பேபி கத்தி டயர்டாகி இப்படி மயக்க போட்டு விழுந்துட்டியே, இப்படிலாம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறியே, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு ஓட்டிகிட்டு இருக்கான். குடோனுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். ஜேகே வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஜேகே வந்து ஜிமினை தூக்கிட்டு தான் போகிறான். தூக்கிட்டு போய் சேரில் போட்டு கெட்டி போட்டுறான். இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கானா. சரி ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் பேபி வேறு, இன்னைக்கு வார்ன் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். ட்ராகனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வார்ன் பண்ணிடுறான். விஷயத்த சொல்லிடுறான். பையன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். ட்ராகனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிகே நான் அப்புறமேட்டுக்கு உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் ஃபோன் வைக்கிறேன், எனக்கு வேலை இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசி முடிச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படியே நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஜிமினை பார்க்க தான் வரான். ஜேகே கார் போட்டு முன்னாடி உட்காந்துருக்கான். ஜேகே வந்து ஜிமின் முன்னாடி கண்ணை எடுக்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கான். கண்ணுட்டியே அப்படியே க்யூட்டாக ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்டா இவ்வளோ அழகா முன்னே போய் கடத்த சொல்லி இப்படி டார்ச்சர் பண்ண சொல்கிறாங்கன்னு மனசு வேறு வர மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறது எனக்கு? நான் எதுவுமே டார்ச்சர் பண்ணல. நான் அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். இந்த ட்ராகன் வைத்தியம் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவானே தெரியல. சரி ஓகே கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டு பனிஷ்மெண்ட்டு கொடுக்க வேண்டியதான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஜேகே வந்து லைட்டாக மயக்க தெளியுது. அப்படியே திறந்து பார்க்குறான். எங்கே இருக்கான்? என்ன இடம் இது? தலை வேற வலிக்கு. என்னது என்ன இடம் இது? ஜேகே சொல்லு பேபி. இங்கே தான் இருக்கேன். உன் புருஷன் இங்கே தாண்டி இருக்கேன். புருஷனா? நீ ஒன்றும் எனக்கு புருஷனும் கிடையாது. நான் உனக்கு புருஷன்தான். சரி என்ன மயக்கம் வருதா என்ன? ஏதாவது சாப்பிட்றியா? எனக்கு ஒன்றும் வேண்டாம். என்ன வேணாம் இல்லை தான் சொல்கிறியா? வேணாமா? எனக்கு வேணாம் சொல்லிட்டேன்ல, ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுற? சரி ஓகே அன்பாக கேட்டேன், வேணான்னா ஓகே. சரி பனிஷ்மெண்ட் பண்ணலாமா? நீ என்ன பனிஷ்மெண்ட் பண்ண போகிற? அது வேறு, நீ நினைக்கிறது வேறு, நான் சொல்கிறது வேறு, புரியுதா? வேறு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு இங்கே பயமாக இருக்குது. ஐயோ நீ என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது மனசுக்குள்ளே. அப்படியே பயத்தில் உட்காந்துருக்கான். சேரில் வேற கெட்டி போட்டு உட்காந்துருக்கான். இன்னும் சேரில் கெட்டி போட்டு உட்கார வச்சுருக்கான். இன்னும் என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கான். ஜிமின் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, பேபி பனிஷ்மெண்ட் ஆரம்பிக்கலாமா பேபி? என்னது இதா? இதுவா? நைஃபு, குட்டி நைஃபு, பெரிய நைஃபு, அப்புறம் இதோ இந்த நைஃப் இருக்கு பார்த்தியா, இந்த நைஃபை வச்சு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன். நைஃபை வச்சு நீ பனிஷ்மெண்ட் கொடுக்க போறியா ஜேகே? என்ன பண்ண போகிற ஜேகே? என்ன பண்ண போகிறேன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோ பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைஃபு, சின்ன நைஃபை எடுத்து தொடையில்
கிழிக்கிறான். அவ்வளோதான். நம்ம ஜிமின் பயங்கரமாக கத்துறான். அப்படியே ஜேகேக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு மாதிரியா அப்படியே ஈவலாக ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருக்கான். வலிக்குது ஜேகே. ஏன் ஜேகே இப்படி சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமாடா, நான் சைக்கோ தான்டா. டேய், நான் சைக்கோ தான், புரியுதா? ஆனால் உன்னை விடுறதுக்கெலாம் எனக்கு மனசுலாம் வராது. இது ஒரு ஆள் பனிஷ்மெண்ட் இல்லை, ஒரு டீல் பற்றி பேசியிருக்கேன். அதனால நான் பண்ணி தான் ஆகணும். எனக்கு வேறு வழி இல்லை. அதனால் நீ தாங்கி தான் ஆகணும், புரியுதா? தாங்கிக்கோ. என்னடா பேசுகிற ஜெகே? இங்கே பாரு, நான் பாவம்டா, என்னை விட்டுருடா ப்ளீஸ். நான் பாவம், ப்ளீஸ் என்னை விட்டுரு ஜெகே. நான் சொல்லிட்டேன்ல பேபி, உன்னை விடுறதுக்குலாம் எனக்கு மனசு வராது. என் முன்னாடி விடுறதுக்கெல்லாம் மனசு வராது. ஆனால் என் கடமையை நான் பண்ணி தான் ஆகணும், புரியுதா? நீ அனுபவிச்சு தான் ஆகணும், ஓகே? நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. நீ பேசு, எவ்வளோ வேணாலும் பேசு, நான் பனிஷ்மெண்ட் பண்ணுறேன், ஓகே? அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கான். தொடையில் போட்டு 2 தொடையிலையும் போட்டு செம்மையாக கிழிச்சிக்கிட்டு இருக்கான். ஜிமின் பயங்கரமாக கத்தி திரும்பவும் மயக்க போட்டுறான். ஐயோ பேபி, மயக்க போட்டியா? ஸோ இரு அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் வாட்டர் எடுத்து சொலக்குன்னு மூஞ்சியில் ஊற்றுறான். ஜிமின் அப்படியே பதறி எடுத்துட்டு எழுந்திரிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கில் இருக்கான். என்ன பேபி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, தண்ணி தான் ஊற்றுனேன், ஜில் தண்ணி ஊற்றுனேன். உனக்கு அறிவு இருக்கா? என்னால் முடியல, ப்ளீஸ். ஏன் இப்படி பண்ணுற? என்னால் முடியல ஜிவி, என்ன முடியல ஜெய்கே. நான் பாவம் ஜெய்கே, என்னை விட்டுற ஜெய்கே. பாவம்லாம் பார்க்க முடியாது பேபி. சாரி பேபி, என்னை மன்னிச்சிருக்கோ. உனக்கு மனசு வருது. அவ்வளோ நேரம் என் கூட அங்கே க்ளோஸாக பாத்ரூமில், அவ்வளோ க்ளோஸாக ரெஸ்ட் ரூமில் இருந்துட்டு இப்போது என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறியே, உனக்கு எப்படி மனசு வருது? உனக்கு மனசில் உறுத்தலை? சொல்லு ஜேகே. உறுத்துது தான், கஷ்டமாக தான் இருக்குதான். எனக்கு எல்லாம் இருக்குடி, கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? என் வேலையை உருப்படியாக பண்ணலன்னா அங்கேருந்து புகார் அடிச்சுட்டு வந்துடுவாங்க, தெரியுமா? அதனால என் கடமையை நான் பண்ணி தாண்டி ஆகணும். பொறுத்துக்கோ, கொஞ்ச நாளைக்கு தான் இந்த டார்ச்சர், இந்த கொடுமான டார்ச்சர் கொஞ்ச நாளைக்கு தான், ஓகே? கொஞ்ச நாளைக்கு தான் பேபி, பொறுத்துக்கோ பேபி, சரியா? இப்படி தான் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு மனசு வருதோ. உன்னை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஜேகே. தயவு செஞ்சு என்னை விட்டுரு ப்ளீஸ். இனிமேல் நான் உன் லைஃப்லேயும் வரமாட்டேன், நான் உன் லைஃப்குள்ளேயும் வரமாட்டேன், போதுமா? நீ யாரோ நான் யாரோ மட்டும்தான். என்னை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ வெளியே போ. என்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது, அடிக்கணும்னு தோணுது. போயிரு. இன்னும் தோணுதா? அப்புறமாட்டிக்கு நீ அடிச்சுக்கோ, கரெக்டாக ஊற்று விட்றேன். அப்புறமாட்டிக்கு நீ எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுக்கோ. ஆனால் நான் இப்போ கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். சாரி பேபி, பொண்டாட்டி, என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொடுத்து விட்ருக்கான். ஜிம்மினால் சுத்தமாக முடியல, பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்கான். நைஃபை வச்சு அங்கே எங்கே கிழிச்சு விட்றான். கிட்டத்தட்ட பிளட் ரொம்பவே லாஸ் ஆகுது ஜிம்மினுக்கு. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் இருட்டுது அவனுக்கு. அப்படியே திரும்பவும் மயக்கப்பட்டு விழுந்துடுறான். காயத்துக்கும் ஜேகே தான் மருந்து போட்டு விட்ருக்கான். இப்படி தான் அடிக்கடி தினமும் விடாமல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, காயத்துக்கு மருந்து போடுறது, இப்படியே நாள் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜிம்மினால் சுத்தமாக முடியலை. ஒரு மாதிரியாக இருக்கு அவனுக்கு. இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது. லைஃப்பில் ஏன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாட்டு வருது அவனுக்கு. யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஜிமின் அப்போ நம்ம ஜேகே உள்ளே என்ட்ரி ஆகுறான். ஜேகேவை பார்த்தோன்னா அப்படியே செம்மையாக மூஞ்சி திருப்பிக்கிறான். செம்ம கோவம் வருது அவனுக்கு, பயங்கர கோவம் வருது ஜிமினுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். ஜேகே பேக்கப் பண்ணுறான். ஜிமின் ஒன்றே தள்ளி விட்டுறான். ஜேகேவை தள்ளி விட்டோன்னே ஜேகே ஒரு மாதிரியாக இருக்குது. பேபி, ஏன்டி என்னை தள்ளி விடாமல் ஹக் பண்ண சொல்றியா? சொல்லு ஜேகே. நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஜேகே. உன்னை பார்க்கவே பிடிக்கல, பேச பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நீ என் லைஃப்பில் இருக்கவே கூடாது. நீ இருந்துன்னு நினச்சிக்கோயேன், சத்தியமாக சொல்ல நான் செத்துருவேன், கண்டிப்பாக செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே பேசுகிறான். அவ்வளோதான், நம்ம ஜேகேக்கு உடஞ்சி போய் நிற்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு ஒர்க் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, அப்புறம் என் கூட மேட்ரு அப்படி இப்படி இருக்கிறது எனக்கு எதுவுமே பிடிக்கல ஜேகே. உன் கூட இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, போதுமா? என்னை விட்டுரு, புரியுதா?
நம்ம ஜிமின் பேசுகிறத கேட்டுட்டு நம்ம ஜிகேக்கு உடஞ்சி போய் ஒரு மாதிரியாக கண்ணு கலங்கிக்கிட்டு அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். நான் வேணாம்மா டி பண்ணட்டி வேண்டாம், எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், நீ மட்டும் எனக்கு வேண்டாம். ஓ அப்படியா, நான் வேணாம்ல. உன்னை லவ் பண்ண பற்றியா, மனசார லவ் பண்ண பற்றியா, உன்னை இப்போ கூட நான் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் உன்னை விட்டு கொடுப்பேன்னு மட்டும் நீ நினச்சிருக்காது. எவனுக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னோட முன்னாடியே நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எவனும் வந்து கேட்டால் கூட விட்டுவேன். என்ன வேணாலும் அடித்து தூக்கி போட்டு மிதிப்பேன். ஆனால் ஒன்றை மட்டும் விட்டு கொடுப்பேன்னு நினச்சி கூட பார்க்காத, புரியுதா? நான் வேணாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். ஜேகே வந்து ஒரு மாதிரியே கண்ணு கலங்கிட்டு ஒரு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். ஜிம்மிக்கு ஒரு மாதிரியே கஷ்டமாக தான் இருக்குது. அவனுக்கும் கண்ணீர் டீயர்ஸாக வருது. ஒரு மாதிரியே அழுதுகிட்டு தான் இருக்கான் அவனும் ஜிம்மினும். இப்போ கூட உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன், எப்போவுமே லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். வேணாம் சொல்லிட்டல்ல, என்னை வேணாம் சொல்லிட்டல்ல, அப்போ எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும்? செத்துடுறேன். நீ ஹாப்பியாக இரு, ஆனால் யார் கூடயும் இருக்கக்கூடாது. நீ மட்டும்தான் ஹாப்பியாக இருக்கணும், தனியாக வாழ்ந்து ஹாப்பியாக இருக்கணும். நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைஃபை எடுத்து அப்படியே நிற்கிறான். அவ்வளோதான், நம்ம ஜிம்மினுக்கு பயம் ஆயிடுது. என்ன பண்ணுற ஜிகே, நீ தான் வேணாம்னு சொல்லிட்டல, இதுக்கு மேலே நான் இதுக்கு உயிரோடு இருக்கணும். அதனால் சூசைட் பண்ணிக்க போகிறேன். சரியா? நீலாம் அழுக மாட்ட, எனக்கு அது என்னோட விதி, விடு அப்படின்னு சொல்லிட்டு கையை அறுத்துடுறான். சூசைட் பண்ணிடுறான். அப்படியே கையை அறுத்து சூசைட் பண்ணிடுறான். அவ்வளோதான், நம்ம ஜிமினிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜிகே என்னடா பண்ணுற? பைத்தியமாடா நீனு? நான் பைத்தியந்தாண்டி. உன்னை லவ் பண்ணல, பைத்தியக்காரன் தான். நான் பண்ணுறது உன் புருஷன் தாண்டி, உன் புருஷன். ஸோ ஜேகே இன்னும் வேலை பண்ணி வச்சுருக்க பிளட் வேறு லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு துணியை கிழிச்சு அப்படியே கையில் கட்டி விட்றான். ஜேகே கையில் கட்டி விட்டுட்டு அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜிமின் வந்து ஜேகே வந்து அப்படியே நார்கோலாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்டி முறைக்காமல் தூக்கி வச்சு மடியில் வச்சு கொஞ்சம் சொல்கிறியா? ஜேகே குட்டி நல்ல வேலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்கிறியா? உன்னை அப்படி சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி செம்மையாக கெஸ் பண்ணிடுறான். ஜேகேக்கு அப்படியே அந்த மூமெண்ட்டில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்காரு சாரு. அவ்வளோ கண்ணீர் வருது, டீயர்ஸாக வருது. அவன் கண்ணுலேருந்து டீயர்ஸாக வருது, ஜிம்மின் கண்ணுலேயே டீயர்ஸாக வருது. 2 பேரும் அவ்வளோ மிஸ் பண்ணதுலேயே அந்த கிஸ்ஸுலேயே பயங்கரமாக கஞ்சிக்கிறாங்க. இங்கே பாரு ஜேகே, இதெல்லாம் பண்ணாதே ஜேகே. ஏன் ஜேகே இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக நானும் உயிரோடு இருக்க மாட்டேன். நீ இல்லாத லைஃப்பில் நான் எப்படி உயிரோடு இருப்பேன்? அவன் கூட நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன்? பிடிக்கல, உன் கூட லைஃப்பில் வாழ பிடிக்கலை, என் லைஃப்பில் வராத. அப்புறம் உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும்? ஐயோ ஜேகே, ஏன் ஜேகே புரிஞ்சுக்க மாட்டேங்க? நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன் ஜேகே. நீ வேணால் சொல்லி புரிய வச்சுருக்கலாம்ல, அடித்தது புரிய வச்சுருக்கலாம்ல. அதுக்கு நீ இப்படி லூசுத்தனமாக சூசைட் பண்ணுற வேலை பண்ணிடுவியா? என்னை விட்டுட்டு போயிடுவியா நீனு? நான் உன்னை போக விட்டுருவேனா என்ன? சரி கோவப்படாத, தெரியாமல் பண்ணிட்டேன், விட்டு, கோவப்படாத. இப்போ சொல்கிறேன் ஜேகே, ஐ லவ் யூ டூடா. நான் உன் கூட லைஃப் வாழணும், நிறைய பேபிஸ் பெற்றுக்கணும், நீயும் நானும் லைஃப்லாம் ஹாப்பியாக இருக்கணும். எனக்கு அது வேணும் ப்ளீஸ், நீ எனக்கு முழுசாக வேணும் ப்ளீஸ் ஜேகே. என்னை விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோ, நானும் சூசைட் பண்ணிடுவேன். அப்புறம் பொண்ணுட்டி எவ்வளோ பேசக்கூடாதுடி, தப்புடி. நீ மட்டும் இப்படி பேசுகிற? சரி இந்த கோவத்தில் பேசிட்டேன், கோவத்தில் இது பண்ணிட்டேன். சரி வீடு, அழுகாத பொண்ணாட்டி, சாரிடி. ஏன்டா இப்படி பண்ணுற? பொண்ணாட்டி அழுகாதடி போடா. நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓ பொண்ணாட்டி அழுகாத பொண்ணாட்டி, நீ அழுதா எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல, உன் புருஷன் எனக்கு கஷ்டமாக இருக்குடி. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணுறான் ஜேகே. அப்படியே டீயர்ஸ் வருது, அவன் கண்ணுலேருந்து டீயர்ஸ் வருது, ஜிமின் கண்ணுலேருந்து பயங்கரமாக டீயர்ஸ் வருது. 2 பேரும் அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க. 2 பேத்தில் அவ்வளோ மிஸ் பண்ணதில் அந்த கிஸ்ஸிலே காமிச்சிட்டாங்க 2 பேரும். பொண்ணாட்டி ஹாப்பியா? ஹாப்பி.
லைஃப் லாங் எப்பவுமே உன் கூடயே இருப்பேன். இன்றைக்கும் விட்டுட்டு போக மாட்டேன். சரியா? என் பொண்டாட்டி விட்டுட்டு நான் போக மாட்டேன். உண்மையாவா? அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிடுறான். பயங்கரமாக ஹக் பண்ணி அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க 2 பேரும். செம்மையாக அழுதுகிட்டு இருக்காங்க ஹக் பண்ணி. கொஞ்ச நாள் போகுது. நெக்ஸ்ட் வீக்கு காலையில் அப்படியே மேரேஜ் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. பாடி கார்டு தான் இழுத்து போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜேகே ரெடி ஆகிட்டு இருக்கான். அங்கே ஜிமின் ரெடி ஆகிட்டு இருக்கான். ரெடி ஆகிட்டு அப்படியே ஃபாதர் முன்னாடி நிற்கிறான். ஜிம்மினும் அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படியே ஃபாதர் பக்கத்தில் 2 பேர் நிற்கிறாங்க. ஜேகேவும் ஜிமினும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஜேகேட்டு தான் கேட்குறாங்க, ஜோங்கியா ஹையேனி ஜிமினை மேரேஜ் பண்ண சம்மதமா? நான் ஜோங்கியா ஹையனா, நான் ஜிமினை மேரேஜ் பண்ண முழு சம்மதம். ஜேகே சொல்லிடுறான். இப்போ ஃபாதர் ஜிமின்கிட்ட கேட்குறாங்க, ஜிமியா ஹையேனி ஜோங்குவை மேரேஜ் பண்ண சம்மதமா? நான் ஜிமியா ஹையனா ஜோங்குவை மேரேஜ் பண்ண சம்மதம். 2 பேரும் ரிங் மாற்றிக்கோங்க. ஃபாதர் ரிங் மாற்றிக்கோன்னு சொன்னாலே 2 பேருமே ரிங் மாற்றுறாங்க. மீனும் ஜேகேவும் ரிங் மாற்றி போட்டுக்கிறாங்க. கிஸ் பண்ணிக்கோங்கன்னு ஃபாதர் சொன்னோன்னே இழுத்து பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான் ஜேகே. இப்போ நீங்கள் கணவன் மனைவி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃபாதர் சொல்லி முடிச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜேகேவும் ஓகே ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஃபேமிலியோட செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமினுக்கும் ஹாப்பியாக இருக்குது. வீக்கு அதை விட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபேமிலியே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடியாக இருக்காங்க. ஜேகே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரூமில் தள்ளி விட்டுறாங்க ஜிமினை. ஐயோ தள்ளி விட்டாங்களே இவங்கிட்ட. ஐயோ இன்னும் என்ன பண்ண போகிறானோ, ஐயோ எப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். அங்கே சரி நம்ம ஜேகே கட்டில் ஸ்டைலாக உட்காந்துருக்கான். கால் மேலே கால் போட்டுட்டு வாடி பண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிட்டு இப்படியே பெட்டில் தள்ளி விட்டு அவன் வந்துட்டு அப்படியே அங்கங்கே கிஸ் பண்ணி பை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் ஜிமினு. ஜேகேக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். கிஸ்ஸு செம்மையாக பயங்கரமாக மாற்றி மாற்றி பண்ணிக்கிறாங்க ஜிமினும் ஜேகேவும். ஹாட்டான கிஸ்ஸு அப்படியே பயங்கரமாக வேறு லெவலில் போகுது. ஃபஸ்ட்டுலேயே அவங்க லவ் அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணிக்கிறாங்க 2 பேரும், வியும் ஜேகேவும். அந்த எபிசோடு இதோட முடியுது. இப்போ அந்த 1 ஷாட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஜேகே எபிசோட் 1 ஷாட்டு இருக்கும்னு நம்பிக்கை இருக்குது. இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அழுத்திடுங்க. நான் கிளம்புற டைம் வந்துடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பிக்கை இருக்குது. லவ் யூ டூ. சரங்யூ, பாய்.